Good morning, my dear students. Standard 6 Mathematics, Chapter 4 Symmetry. ஓகே, சிமெண்ட்ரின்றதை நம்ம லோயர் ஸ்டடீஸ்லேருந்தே படிச்சுட்டு வரோம். சிமெண்ட்ரி லுக் லைக் ஏ பேட்டர்ன் ஆல்சோ. ஓகேவா? இன்ட்ரடக்ஷன். Looking at our surrounding, we see that most of the objects appear with certain beauty. Do you know why this object look beauty? The balanced harmony at a perfect ratio makes these objects look beautiful. ஓகே, நம்மளோட சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட்ஸில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் ஃப்ளவரு, ட்ரீ, இது எல்லாமே எப்படி இருக்கும்? பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எதனால் அது பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னா, ஏதோ ஒரு ரேஷியோவில் தான் அதை என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்றதுனால தான் அது பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். This kind of organized pattern is called a symmetry. இந்த மாதிரி ஒருங்கமைக்கப்பட்ட பேட்டர்னை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சிமெண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, சிமெண்ட்ரி பிளே a vital role in many field of work like சிமெண்ட்ரி நிறைய ஃபீல்டில் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. தட் இஸ் மேக்கிங் டாய்ஸ், drawing, கோலம், household goods, மேனுஃபேக்சரிங் வெஹிக்கல்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் பில்டிங் எக்ஸெட்ரா எல்லாத்துலேயுமே என்ன யூஸ் பண்ணுறாங்க? சிமெண்ட்ரியை ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஓகேவா? தென் மேத்தமெட்டிக் அலைவ் சிமெண்ட்ரி இன் ரியல் லைஃப். ரியல் லைஃப்பில் பாருங்கள், சிமெண்ட்ரிக்கல் பிளான்ட் இன் த கார்டன். ஒரு கார்டனில் சிமெண்ட்ரிக்கல் பிளான்ட், இதை தான் என்னன்னு சொல்கிறோம்? சிமெண்ட்ரிக்கல் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் சிமெண்ட்ரிக்கல் பிளான்ட் அப்படின்றது ஏதோ ஒரு பேட்டர்னில் அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் இது என்ன பேட்டர்னில் அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா, சிமெண்ட்ரியில் நிறைய டைப்ஸ் இருக்குது. That are 4 type. First one line symmetry, second one rotational symmetry, third one reflection symmetry, fourth one translation symmetry. 4 type of symmetry இருக்கு. அதில் இது எந்த டைப்பில் அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா லயன் சிமெண்ட்ரி டைப்பில் அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் லயன் சிமெண்ட்ரின்றதை. நெக்ஸ்ட் ஒன் ரொட்டேஷ்னல் சிமெண்ட்ரி இன் ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர். இந்த ஃப்ளவர் என்ன சிமெண்ட்ரி? ரொட்டேஷ்னல் சிமெண்ட்ரி. அப்போ எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே எப்படி இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு சிமெண்ட்ரி ஃபார்மேட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? Line of symmetry. First one line of symmetry. What is mean by line of symmetry? Line of symmetryன்றது ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸை நம்ம ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ணணும். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸை நான் ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ணேன் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ணும் போது 2 சைடும் சேமாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தட் இஸ் லயன் ஆஃப் சிமெண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த பிளான்ட்டே எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பிளான்ட்டை நான் ஈக்குவல் பார்ட்ஸை இப்படி கட் பண்ணுறேன். ஓகேவா? இப்படி நான் ஈக்குவல் பார்ட்ஸாக இந்த பிளான்ட்டை கட் பண்ணேன் அப்படின்னாக்கா இந்த பார்ட்டுக்கு ஈக்குவல் ஹாஃபாக இந்த பார்ட் இருக்குது. ஸோ இதை நான் இதில் ஃபோல்ட் பண்ணேன்னா சேம் ஈக்குவல் அதே தான் இருக்கும், சேஞ்சஸ் இருக்காது. ஸோ அதை தான் என்னன்னு சொல்கிறோம்? லயன் ஆஃப் சிமெண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லீஃப், இப்போ இந்த லீஃபை இப்படி கட் பண்ணுறாங்க. இப்படி கட் பண்ணோன்னா தென் இது ரெண்டும் ஈக்குவல் பார்ட்ஸ். ஓகே, அதே மாதிரி ஃப்ளார், தட் இஸ் இதையும் இப்படி கட் பண்ணோன்னா இது ரெண்டும் ஈக்குவல் பார்ட்ஸ். சேம் டிக்டோ திஸ் ஒன், சேம் டிக்டோ திஸ் எக்ஸாம்பிள் ஆல்சோ. சென்டரில் நம்ம கட் பண்ணோன்னா இது ரெண்டும் எப்படி இருக்குது? ஈக்குவல் பார்ட்ஸாக இருக்குது. அப்போது ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸை ஈக்குவல் ஹாஃபாக கட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு லயன் ஆஃப் சிமெண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த கிவன் ஃபிகர், இப்போ நம்ம பார்த்த ஃபிகர்ஸ் எல்லாமே த ரெட் கலர்டு லைன் டிவைட் ஈச் ஃபிகர் இன்ட்டு 2 ஈக்குவல் ஹாஃப். நான் ஆல்ரெடி சொன்னேன், ரெட் கலர் லைன் போட்டு கட் பண்ணியிருந்தாங்க. அது ரெண்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னேன்? ஈக்குவல் ஹாஃபாக இருக்கும்னு சொன்னேன். அண்ட் சப்போஸ் வி ஃபோல்ட் தெம் அலாங் தட் லைன் வி வில் see that 1 half of each figure exactly coincide with the other half. ஒரு ஹாஃபோட இன்னொரு ஹாஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா coincide ஆகும். Such figures are symmetrically about that line and that line is called line of symmetry. ஆல்ரெடி சொன்னது தான்.
என்ன கொடுத்துருக்காங்க, இதில் ரெட் கலர் லைனில் ஹாஃபாக கட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹாஃபு, இது ஒரு ஹாஃபு, ஈக்குவல் ஹாஃபாக கட் பண்ணுன்னு சொன்னேன். ஒரு ஹாஃப் கூட இன்னொரு ஹாஃப் கோயின்சைட் ஆகுது. தட் இஸ் ஃபோல்ட் பண்ணேன் அப்படின்னா, இப்போ இந்த ஹாஃப் எடுத்து இதில் ஃபோல்ட் பண்ணேன் அப்படின்னாக்கா ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா லைன் சிமெண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, லயன் ஆஃப் சிமெண்ட்ரியோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னா ஆக்சிஸ் ஆஃப் சிமெண்ட்ரி. லயன் ஆஃப் சிமெண்ட்ரியோட இன்னொரு நேம் என்ன, ஆக்சிஸ் ஆஃப் சிமெண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த புக் எடுத்துக்கோங்க. இப்போ இது இன்விடேஷன் கார்டு. இப்போ இந்த இன்விடேஷன் கார்டு எடுத்தோம் அப்படின்னாக்கா இங்கே பாரு, இது ஒரு ஹாஃபு, இது ஒரு ஹாஃபு, சென்டரில் ரெட் கலர் லைன் போட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ நான் இதில் கட் பண்ணேன் அப்படின்னா இந்த ஹாஃபு இந்த ஹாஃபோட கோயின்சைட் ஆகும். தட் இஸ் ஃபோல்ட் பண்ணோன்னா ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை என்னன்னு சொல்லலாம், இந்த இன்விடேஷன் கார்டு வந்து தட் இஸ் லயன் ஆஃப் சிமெண்ட்ரி. ஓகே, அதே இந்த இன்விடேஷன் கார்டு எடுத்துக்கோங்க. இந்த இன்விடேஷன் கார்டில் இங்கே லைன் போட்டிருக்காங்க. ஸோ ஓகே, இப்படி நான் கட் பண்ணேன்னா இது ஒரு ஹாஃபு, இது ஒரு ஹாஃபு, பட் ரெண்டும் என்ன கிடையாது, ஈக்குவல் கிடையாது. ஸோ செகண்ட் இன்விடேஷன் கார்டு இஸ் நோ லயன் ஆஃப் சிமெண்ட்ரி. அதுக்கு என்ன கிடையாது, லயன் ஆஃப் சிமெண்ட்ரி கிடையாது. பட் இந்த இன்விடேஷன் கார்டுக்கு என்ன உண்டு அப்படின்னா லயன் ஆஃப் சிமெண்ட்ரி உண்டு. ஓகே, கீழே நிறைய ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு, ஸ்மைலி. தட் இஸ் இதை நான் இப்படி கட் பண்ணேன் அப்படின்னா ஒன் லைன் ஆஃப் சிமெண்ட்ரி. இங்கே ஹாஃப் ஈக்குவலாக கட் ஆகும். சரியா? அதே மாதிரி இந்த ஆரோ சிம்பிள் பாருங்கள், இப்படி கட் பண்ணியிருக்காங்க. இப்படி கட் பண்ணாலும் ஈக்குவல் ஹாஃபாக கட் ஆகும். தென் ஹரிசாண்டலாக கட் பண்ணாலும் என்ன ஆகும், ஈக்குவல் ஹாஃபாக கட் ஆகும். ஸோ டூ லைன் ஆஃப் சிமெண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளுக்கு ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். எல்லா சைட்ஸும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஆங்கிள்லேருந்தும் ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் பார்ட்ஸாக கட் ஆகும். இப்போது இது வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஓகேவா? இப்போ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளை நான் எப்படி கட் பண்ணலாம், இப்படி லைன் போட்டு கட் பண்ணலாம். கட் பண்ணனா ஈக்குவல் ஹாஃபாக கட் ஆகும். அதே மாதிரி இந்த ஆங்கிள்லேருந்து கட் பண்ணாலும் ஈக்குவல் ஹாஃபாக கட் ஆகும். இந்த ஆங்கிள்லேருந்து கட் பண்ணாலும் ஈக்குவல் ஹாஃபாக கட் பண்ணலாம். சரியா? இப்போ நீ ஃபோல்ட் பண்ணி பார்க்குறதுனாலும் ஃபோல்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோல்டோட ஸ்பேஸும் இதுவும் ஈக்குவலாக இருக்கும், சேஞ்சஸ் இருக்காது. ஓகேவா? தென் அப்போ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஹவு many லைன் ஆஃப் சிமெண்ட்ரி, 3 லைன் ஆஃப் சிமெண்ட்ரி. ஓகே, ஒரு ஃப்ளார் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளாருக்கு எத்தனை லைன் ஆஃப் சிமெண்ட்ரி போட்டிருக்காங்கன்னு பாரு. அவங்க லைன் ஆஃப் சிமெண்ட்ரி 6 லைன் ஆஃப் சிமெண்ட்ரி போட்டிருக்காங்க. பட் எப்படி கட் பண்ணாலுமே எப்படி இருக்கும், ஈக்குவல் சைஸாக இருக்கும். தட் இஸ் இப்படி கட் பண்ணுறோம். சரியா? இப்படி கட் பண்ணோன்னா இந்த ஹாஃபுக்கு இந்த ஹாஃப் ஈக்குவல். சரியா? ஹரிசாண்டலில் கட் பண்ணுங்கள். ஹரிசாண்டலில் கட் பண்ணோன்னா இந்த ஹாஃபுக்கு இந்த ஹாஃப் ஈக்குவல். ஓகே, தென் இப்படி கட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி கட் பண்ணாலும் இந்த ஹாஃபுக்கு இந்த ஹாஃப் ஈக்குவல். அதே மாதிரி எத்தனை லைன் ஆஃப் சிமெண்ட்ரி இருக்குது, 6 லைன் ஆஃப் சிமெண்ட்ரி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், வாட் டைப் ஆஃப் ட்ரையாங்கிள், தட் இஸ் ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள். தட் இஸ் ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள். இது என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள், ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள். இதில் ஈக்குவல் பார்ட்ஸாக ஹாஃபாக பிரிக்க முடியுமா? ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிளுக்கு என்ன கிடையாது, எந்த சைட்ஸுமே ஈக்குவல் கிடையாது. ஸோ நன் ஆஃப் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா? அப்போது எந்த சைட்ஸுமே ஈக்குவல் கிடையாது. ஸோ என்ன பண்ண முடியாது, இதில் ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்க முடியாது. ஸோ ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிளுக்கு என்ன அப்படின்னா நோ லைன் ஆஃப் சிமெண்ட்ரி. ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் என்னன்னு சொல்கிறோம், நோ லைன் ஆஃப் சிமெண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். சரியா? நெக்ஸ்ட் ஒன் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் வாட், ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் மீன்ஸ் two sides are equal. Isosceles triangle means two sides are equal. ஓகேவா? அப்போ ரெண்டு சைஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுக்கு லைன் ஆஃப் சிமெண்ட்ரி ஹாஃபாக பிரிக்க முடியுமா? தென் மிடில் நான் சென்டர் போடுறேன் லைன் அப்படின்னா என்ன பண்ண முடியும், ஈக்குவல் ஹாஃபாக கட் பண்ண முடியும். இந்த சைடில் நான் ஃபோல்ட் பண்ணேன்னா கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளுக்கு 1 லைன் ஆஃப் சிமெண்ட்ரி, ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளுக்கு 3 லைன் ஆஃப் சிமெண்ட்ரி, ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிளுக்கு நோ லைன் ஆஃப் சிமெண்ட்ரி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் நோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த லைன் ஆஃப் சிமெண்ட்ரி கேன் பி
vertical, horizontal or slant. line of symmetry எப்படி இருக்கலாம்? verticalaவும் இருக்கலாம், ஹரிசாண்டலாகவும் இருக்கலாம், ஸ்லாண்டிங்காகவும் இருக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் ஏன்ற அல்ஃபபெட் எப்படி எடுத்துட்டோன்னா வர்டிக்கலாக கட் பண்ணோன்னா இதுக்கு இந்த ஹாஃப் ஈக்குவல். ஓகே, அதே மாதிரி பீன்ற அல்ஃபபெட்ஸ் எடுத்துக்கிறோம். பியை ஹரிசாண்டலாக கட் பண்ணோன்னா இந்த ஹாஃபுக்கு இந்த ஹாஃப் ஈக்குவல். ஓகே, ஸ்கொயரை எடுத்துகிட்டு இப்படி கட் பண்ணோன்னா தட் இஸ் ஸ்லாண்டிங். ஓகேவா? அப்போ ஸ்லாண்டிங்காக கட் பண்ணால் இந்த ஹாஃபுக்கு இந்த ஹாஃப் ஈக்குவல். ஓகேவா? ஸ்கொயரை நம்ம வர்டிக்கலாகவும் கட் பண்ணலாம், ஹரிசாண்டலாகவும் கட் பண்ணலாம், பட் ஸ்லாண்டிங்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். த வேர்டு சிமெண்ட்ரி கம்ஸ் ஃப்ரம் த கிரேக் வேர்ட் சிமெண்ட்ரோஸ். எந்த வேர்ட்லேருந்து வந்திருக்கு? சிமெண்ட்ரி அப்படின்ற வேர்டு கிரேக் வேர்டு சிமெண்ட்ரோஸ் அப்படின்ற வேர்ட்லேருந்து வந்திருக்கு. விச் மீன்ஸ் ஹேவிங் எ காமன் மெஷர். தட் ஆர் சிமெண்ட்ரோ மீன்ஸ் காமன் மெஷர். ஓகே, சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் சிமெண்ட்ரி. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க சிமெண்ட்ரிக்கா. சிமெண்ட்ரி கேன் பி ஃபவுண்ட் எனிவேர் இன் நேச்சர் ஆஸ் வெல் அஸ் இன் man-made objects. A few of them are leaves, insect, flower, animal, notebook, bottle, architectures, design and shapes etc. இது எல்லாமே என்ன ஃபார்மேட்டில் தான் இருக்கும்? சிமெண்ட்ரி ஃபார்மேட்டில் தான் இருக்கும். தட் இஸ் ஆல்சோ பேட்டர்ன். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ளவர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பட்டர்ஃப்ளை இன்செக்ட்ஸில். நெக்ஸ்ட்டு கிரில் கேட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தென் இப்போ இதை நான் சென்டரில் கட் பண்ணேன்னா இந்த ஹாஃபுக்கு இந்த ஹாஃப் ஈக்குவல். அதே மாதிரி பட்டர்ஃப்ளைவும் சென்டரில் கட் பண்ணேன்னா இந்த ஹாஃபுக்கு இந்த ஹாஃப் ஈக்குவல். ஓகே, இந்த சன்ஃப்ளவரை எப்படி கட் பண்ணாலும் எப்படி இருக்கும்? அதர் ஹாஃப் ஈக்குவலாக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு சிமெண்ட்ரி இன் கோலம் ஆல்சோ என்ன? சிமெண்ட்ரி ஃபார்மேட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தென் அப்போ டே டு டே லைஃப்பில் எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் யூஸ் பண்ணும் போது அதில் என்ன ஃபார்மேட்டு தான் இருக்குது? சிமெண்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இன் தமிழ்நாடு அவர் பீப்புள் யூஸ்வலி டெக்கரேட் தேர் corridors by beautiful column using rice flour. Those column look beautiful as most of them are symmetrical. என்ன பண்ணுறோம்? நம்ம தமிழ்நாட்டில் டெய்லி வாசலில் கோலம் போடுறாங்க. எதில் போடுறாங்க? அரிசி மாவில் போடுறாங்க. தட் இஸ் ரைஸ் ஃப்ளாரில் போடுறாங்க. அந்த கோலமும் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா லுக் லைக் எ பேட்டர்ன். தட் இஸ் சிமெண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ட்ரை திஸ் இருக்குது. ட்ரை திஸ்ஸை நீங்களே ட்ரை பண்ணுங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? இஸ் த டாட்டட் லைன் ஷோ இன் ஈச் ஃபிகர் எ லைன் ஆஃப் சிமெண்ட்ரி. இஃப் எஸ் மீன்ஸ் புட் டிக் மார்க், அதர்வைஸ் புட் கிராஸ் அவுட். ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். கீழே கொடுத்துருக்காங்க லைன் ஆஃப் சிமெண்ட்ரி. லைன் ஆஃப் சிமெண்ட்ரி கரெக்டாக இருந்தால் டிக் பண்ணணும், ராங்காக இருந்தால் ராங் மார்க் போடணும். ஓகேவா? யூ ட்ரை. நெக்ஸ்ட் ஒன் ரிஃப்ளெக்ஷன் சிமெண்ட்ரி. அப்போது லயன் ஆஃப் சிமெண்ட்ரின்றது நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு லயன் ஆஃப் சிமெண்ட்ரின்றது ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸை நம்ம ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ணோம் அப்படின்னா தென் ரெண்டு ஈக்குவல் பார்ட்ஸை ஃபோல்ட் பண்ணும் போது கோயின்சைட் ஆகணும். தட் இஸ் கால்டு லயன் ஆஃப் சிமெண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். சரியா? நெக்ஸ்ட் ஒன் ரிஃப்ளெக்ஷன் சிமெண்ட்ரி. தட் இஸ் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எ மிரர். Kumaran was getting ready to celebrate his birthday. He noticed a beautiful sentence, "I love mom," written on his t-shirt, which was presented by his uncle. ஓகேவா? குமரன் அப்படின்றவன் கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அவங்க எதுக்கு ரெடி ஆகிட்டாங்க? பர்த்டே செலிப்ரேஷனுக்காக ரெடி ஆகிட்டாங்க. பட் அவங்க அங்கிள் வந்து ஒரு டிஷர்ட் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டிஷர்ட்டில் என்ன ரைட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஐ லவ் மாம் அப்படின்னு ரைட் பண்ணியிருக்கு. ஓகேவா? தென் இன் திஸ் வேர்ட் ஹீ சா ஐ அண்ட் மாம் வேர் லுக்கிங் த சேம் இன் த மிரர். பட் த வேர்ட் லவ் டிட் நாட் அப்பியர் த சேம். இட் லுக்ட் ஆஸ் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. நல்லா பாருங்கள். குமரன் மிரருக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அவங்களோட டிஷர்ட்டில் ஐ லவ் மாம் அப்படின்னு எழுதியிருக்கு.
ஓகேவா? மிரர்லேயும் எப்படி தெரியுது, ஐன்றதும் எந்த சேஞ்சஸும் இல்லை, மாம்ன்றதும் எந்த சேஞ்சஸும் இல்லை, பட் லவ் அப்படின்றத மட்டும் தலைக்கீழாக தெரியுது. ஓகேவா? ரிவர்ஸில் தெரியுது. லவ்ன்றதை மட்டும் எப்படி தெரியுது, ரிவர்ஸில் தெரியுது. ஓகே. Out of curiosity, he took out some alphabets card and started checking which of the alphabets would look the same in the mirror. He found a few alphabets A, H and I look the same in the mirror because they have line of symmetry. சில அல்ஃபபெட்ஸ் மட்டும் மிரரில் பார்க்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா, தட் இஸ் சேம், அதே வேர்டாக தான் இருக்கும், சேஞ்சஸ் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, பிகாஸ் தே ஹாவ் எ லயன் ஆஃப் சிமெண்ட்ரி. அதுக்கு என்ன உண்டு, லயன் ஆஃப் சிமெண்ட்ரி இருந்துச்சு அப்படின்னா அந்த லெட்டர்ஸ் எப்படி தெரியும், சேம் டிக்டோ அப்படியே தெரியும். Okay, already we know that the line of symmetry divide the figures into two equal half. When you keep a mirror along the line of symmetry, the other half of the figure get reflected by the mirror and it look the same. ஓகே, நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், லைன் ஆஃப் சிமெண்ட்ரினா என்னன்னு தெரியும். லைன் ஆஃப் சிமெண்ட்ரின்றத ரெண்டு ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் லைன் ஆஃப் சிமெண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் மிரருக்கு முன்னாடி நிற்கும் போது அலாங் த லைன் ஆஃப் சிமெண்ட்ரி த அதர் ஹாஃப் ஆஃப் த ஃபிகர் கெட் ரிஃப்ளெக்டட். ஒரு ஹாஃபுக்கு அதர் ஹாஃப் எப்படி தெரியும், ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் it look the same. This is known as reflection symmetry or mirror symmetry. இதை தான் என்னன்னு சொல்கிறோம், reflection symmetry or mirror symmetry அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போது P அப்படின்னு இருக்குது. ஓகேவா? இது இப்போ மிரர் இங்கே இருக்குது அப்படின்னா இது ரிஃப்ளெக்ட் ஆகி ரைட் சைடில் எப்படி தெரியும் அப்படின்னா லெஃப்டில் உள்ளது ரைட்டில் தெரியும். தட்டாஸ் எப்படி தெரியும், இப்படி தெரியும். அப்போ இந்த ரவுண்டு ஃபார்மேட் ஃப்ரண்ட்டுக்கு வந்துடுது. ஓகே, அப்போ பீன்றது ரிஃப்ளெக்ஷன் எப்படி தெரியும், கியூ ஃபார்மேட்டில் தெரியும். இதை தான் என்னன்னு சொல்கிறோம், ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் நோன் அஸ் ரிஃப்ளெக்ஷன் சிமெண்ட்ரி ஆர் மிரர் சிமெண்ட்ரி. எ ஷேப் ஹாஸ் ரிஃப்ளெக்ஷன் சிமெண்ட்ரி இஃப் இட் இஸ் ஹாஸ் எ லைன் ஆஃப் சிமெண்ட்ரி. அது லைன் ஆஃப் சிமெண்ட்ரியில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஷேப்பை ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வென் அன் ஆப்ஜெக்ட் இஸ் சீன் இன் எ மிரர் த இமேஜ் அப்டைன் on the other side of the mirror is called reflection. When an object is seen in the mirror, ஒரு ஆப்ஜெக்டை நம்ம மிரரில் பார்த்தோன்னா the image is obtained on the other side of the mirror. ஒரு ஆப்ஜெக்ட்ஸை நம்ம மிரரில் பார்க்குறோம் அப்படின்னா அந்த மிரரில் அந்த ஆப்ஜெக்ட்ஸோட அதர் சைடு வந்து மிரரில் தெரியும். அதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? த ஃபாலோவிங் ஃபிகர் ஷோஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் அன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் ஏ. Let us assume that there is a line between A and its image in the place of the mirror. இங்கே என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் எடுத்துக்கிறோம். தட் இஸ் ஏன்ற ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த ஆப்ஜெக்ட்ஸுக்கான இமேஜ் எங்கே தெரியும் அப்படின்னா மிரரில் தெரியும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஏன்ற ஆப்ஜெக்ட்ஸ் இருக்க மிரரை வச்சோம் அப்படின்னா அதோட ரைட் சைடில் அந்த இமேஜ் தெரியும் அப்படின்னு சொல்கிறோம். We observe that an object and its mirror image are symmetrical. இந்த ஆப்ஜெக்ட்ஸை அப்சர்வ் பண்ணுங்கள். இதில் என்ன தெரியுது அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸுக்கும் இமேஜுக்கும் என்ன இருக்குது அப்படின்னா சிமெண்ட்ரி இருக்குது. எதை வச்சு இதை சிமெண்ட்ரின்னு சொல்கிறோம், வித் ரெஃபரன்ஸ் டு த மிரர் லயன். இந்த மிரர் லைனை வச்சு என்ன சொல்கிறோம், இதை சிமெண்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் த பேப்பர் இஸ் ஃபோல்டட் த மிரர் லயன் பிகம் த லயன் ஆஃப் சிமெண்ட்ரி. பேப்பர் ஃபோல்டிங் மிரர் லயன் பிகம் த லயன் ஆஃப் சிமெண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் நோட் பாருங்கள். The objects and its image with lie at the same distance from the mirror. ஆப்ஜெக்ட்ஸுக்கும் இமேஜுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும், சேஞ்சஸ் இருக்காது. அப்போ ஆப்ஜெக்ட்ஸில் உள்ள ஏக்கும் இமேஜில் உள்ள ஏக்கும் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும். நெக்ஸ்ட் பாரு, the only difference is that the left side is on the right.
ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அது என்ன அப்படின்னா லெஃப்ட் சைடில் உள்ளது ரைட் சைடில் தெரியும். தட் இது ஒன்று தான் டிஃப்ரென்ஸை தவிர வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் இது ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும். இந்த ஏ எந்த சைடு பார்க்குது, லெஃப்ட் சைடு பார்க்குது ஆப்ஜெக்ட்ஸில். பட் மிரர் இமேஜில் அந்த ஏ எந்த சைடு பார்க்குது, ரைட் சைடு பார்க்குது. இது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரின்றது என்ன, ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸோட மிரரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த ஆப்ஜெக்ட்ஸ் என்ன ஆகும், மிரரில் ரிஃப்ளெக்ட் ஆகி ரைட் சைடில் தெரியும் அப்படின்னு சொல்கிறோம். இதை தான் என்னென்னா ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே.